Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது electromagnetic induction ஓட part 3 தான். So இதுல வந்து AC generator related 3 PYQ numericals இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ணிடலாம். So நீங்க part 1 and part 2 பார்க்கலனா either electromagnetic inductionங்கற playlist அப்படி இல்லனா target 95ங்கற playlistல நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே வந்து அவேலபிளா இருக்கும். Target 95 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல ரிமைனிங் சாப்டர்ஸோட PYQs உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன்ல ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இது வந்து இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காங்கிறத மறக்காம இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருங்க. So today we are going to start with electromagnetic induction. The first AC generator in electromagnetic induction. The first question is first subdivision பாத்தீங்கன்னா தியரி क्वेश्चन தான். சோ இதுல வந்து ஏசி ஜெனரேட்டரோட வர்க்கிங் பிரின்சிபல் அப்புறம் டெரிவேஷன் கேட்டிருக்காங்க. நம்மளோட அப்டேட்டட் 2026 நோட்ஸ்ல அது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் மேல கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காயில் ஆஃப் ஒரே நிமிஷம் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, the coil of an AC generator consists of 100 turns. Total turns தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கேபிட்டல் Nங்கிறது 100 சொல்லியிருக்காங்க. of area அப்போ ஒன்னொன்னத்தோட ஏரியா சொல்லியிருக்காங்க 0.5 மீட்டர் ஸ்கொயர் இது கொடுத்திருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வயர் அப்ப ஆறுங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்க 100 ohm. The coil is rotating in a magnetic field of a B ஓட வேல்யூ வந்து 0.8 டெஸ்லா இதுவுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Perpendicular to its axis of rotation at a constant angular speed. Angular speed na omega. Omegaங்கிறது 60 radian per second. இவ்ளோ டேட்டா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்மள்ட்ட கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் EMF and மேக்ஸிமம் பவர், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது ஒரு ரொம்பவே சிம்பிளான क्वेश्चन தான். இப்ப EMF ஓட ஃபார்முலா எழுதிக்குவோம். AC ஜெனரேட்டர்ல இருக்குது NBA ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நம்மள்ட்ட EMF கேட்கலானா அவங்க கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் EMF, கரெக்ட்டுங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபார் மேக்ஸிமம் EMF sin omega t will be equal to 1 because இது மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா இந்த சைடு இருக்க குவான்டிட்டிஸ் எப்படி இருக்கணும், அதோட மேக்ஸிமம் வேல்யூல இருக்கணும். NBA ஒமேகால மாத்த முடியாது, அங்க இருக்கிறது அதேதான். sin ஒமேகா டியோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது 1, அதனாலதான் அந்த மேக்ஸிமம்காக 1ன்னு எடுத்துக்கிட்டோம். சோ EMF மேக்ஸிமமோட ஃபார்முலா இப்ப எப்படி மாறிடும்னா NBA ஒமேகா, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 100 கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது 0.8, ஏரியாங்கிறது 0.5, அதுவே மீட்டர்ல இருக்கு. சோ நீங்க எதுவும் மாத்தலாம் வேண்டாம். ஒமேகாங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 60. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இந்த 4 நம்பர்ஸையுமே வந்து மல்டிப்ளை தான் பண்ண போறீங்க. சோ மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2400. So EMF maximum will be equal to 2400 volt. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர். ஓகேங்களா? பவரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முலா எழுதுங்க, அப்புறம் மேக்ஸிமம் கதிக்கு போய்க்கலாம். என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குன்னா V இன்டு I இருக்கு, அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா I ஸ்கொயர் R இருக்கு, அப்புறமேட்டு வந்து V ஸ்கொயர் பை R, 3 ஃபார்முலா இருக்குங்களா? இப்போ இதுல எதை சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்டோ செகண்ட் ஃபார்முலாவா எடுக்கணும்னா கரண்ட் இருக்கணும். நம்மளுக்கு கரண்டோட வேல்யூ தெரியாது தானே, அப்ப அதை எடுக்கவே முடியாது. அப்ப நம்ம எந்த ஃபார்முலா தான் எடுத்தாகணும்னா தேர்ட் ஃபார்முலா தான் எடுத்தாகணும். புரிஞ்சுச்சுங்களா? என்ன டேட்டாவோ அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சோ மேக்ஸிமம் கேட்டிருக்கனால P மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு Vங்கிறது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இங்க அதுக்கு பதிலா நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா EMF. சோ மேக்ஸிமம் EMF தான் எடுத்துக்கணும், ஏன்னா மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கிறீங்க, டிவைடட் பை R. அப்ப அதோட வேல்யூ என்ன வரும் 2400 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆறுங்கிறது எவ்வளவு உங்களுக்கு 100. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா you will get 57600. சோ 57600 வாட், ஏன்னா பவர்னா வாட் தான் யூனிட். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ரொம்பவே ஒரு சிம்பிளான क्वेश्चन தான். சோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு क्वेश्चन விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். क्वेश्चन நோட் டவுன் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்சரையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் we will go on to the second question. செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா
இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். பட் இதுக்கப்புறமேட்டு இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல இதை 5 மார்க்ல கேட்க முடியாது. சோ இதோட சேர்த்து ஏதாவது சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்களான்னு நம்மளுக்கு அவைலபிளா இல்ல. பட் மேபி யூ ரிமெம்பர் த நியூமரிக்கல். மேபி ஒரு 5 மார்க்ல இது ஒரு பார்ட் ஆஃப் அ கொஸ்டினா வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போட்ட மாதிரி. ஓகேங்களா? ஓகே. சோ கொஸ்டின் வந்து இங்க வச்சுக்கலாம். so that you are able to see the question now. A circular coil of cross sectional area. ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை நீங்க எதுக்கு மாத்தணும்? மீட்டருக்கு மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? 200 into 10 power minus 4. இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம். பிகாஸ் ஒரு சென்டிமீட்டரை மீட்டரா மாத்தனா 10 power minus 2. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 2 வாட்டி இருக்கு. அப்ப நீங்க போடும் போது 10 power minus 2 into 10 power minus 2 that becomes 10 power minus 4. Next 20 turns சொல்லியிருக்காங்க. so n is equal to 20 is rotated about its vertical diameter with an angular speed that is omega is equal to 50 radian per second. Next, in an uniform magnetic field, அப்போ B ஓட வேல்யூ சொல்லியிருக்காங்க 3 into 10 power minus 2 Tesla. Calculate the maximum value of the current. ஓகேங்களா? so current கேட்டிருக்காங்க. கரண்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு, என்னது? I is equal to V by R. கரெக்டுங்களா? இப்போ V by R க்கு பதிலா நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? EMF by R னு எழுதிக்கலாம். ஓகே. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா EMF எப்படி இருக்கணும்? உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கணும் divided by R. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு போடணும் அப்படின்னா என்ன வேணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு EMF மேக்ஸிமம் வேல்யூ வேணும். ஓகேங்களா? so I will just move it over here so that it's okay. I hope இப்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். so let's take it. EMF maximum is equal to, இப்பதான் நம்ம வந்து ஃபார்முலா போட்டோம். என்னன்னா NBA omega. ஓகேங்களா? so number of turns ங்கிறது 20, magnetic field ங்கிறது 3 into 10 power minus 2, ஏரியாங்கிறது 200 into 10 power minus 4 and ஒமேகாங்கிறது 50. ஓகேங்களா? நம்பர்ஸ்க்கு வருவோம். இங்க 20, 3, 200, 50 இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ 20னா அது 2 into 10 ன்னு எழுதிக்குவோமா? அடுத்தது 3 அப்படியே வச்சுக்கலாம், 10 power minus 2 அப்படியே வச்சுக்கலாம். 200 என்னன்னு எழுதலாம்? 2 into 10 square. கரெக்ட்டுங்களா? அப்புறம் 10 power minus 4 இருக்கு. 50னா 5 into 10. இந்த ஸ்டெப் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிருச்சுன்னா you can வந்து directly go to next step. பட் அதனால மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா you can வந்து just note it down. ஓகேங்களா? so now coming to the numbers. 2 3s are 6, next 5 2s are 10. so வந்து 6 into 10 is 60. பவர் கதைக்கு வருவோம். 10 power minus 2, 10 power plus 2 cancel. 10 into 10 வந்து 10 square. இது 10 power minus 4. அப்பனா 10 power minus 2. ஓகேங்களா? so EMF maximum ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 60 into 10 power minus 2 ன்னு வருது. 2 டெசிமல் மூவ் பண்ணணும். so 0.6 volt. ஓகேங்களா? சோ கொடுத்திருந்ததை வச்சு EMF மேக்ஸிமம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு I மேக்ஸிமம்க்கு வருவோம். ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கோங்க. சோ ஈக்குவேஷன் 1 ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துரும்னா I maximum is equal to EMF maximum என்னது 0.6. R எதுவுமே கொடுக்கல. சோ divided by R unit will become ampere. அவ்வளவுதான் ஆன்சர். R ஏதாவது கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. எதுவுமே கொடுக்கலன்னா R அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? சோ இந்த क्वेश्चन நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். சோ இப்போ I hope question உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். and here is the answer. so just take a screenshot of this one. now going to the last question. so இதுவுமே வந்து ஒரு 5 மார்க் தான். இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏசி ஜெனரேட்டரோட தியரி பார்ட். சோ அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தான். செகண்ட் சப்டிவிஷனுக்கு இப்ப நம்ம வருவோம். இதுல செகண்ட் சப்டிவிஷன்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹோப் இப்ப क्वेश्चन ஓரளவுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். a circular coil of radius 10 centimeter. அப்ப R ஓட வேல்யூ 10 centimeter. அத மீட்டருக்கு மாத்துனீங்கன்னா 10 into 10 power minus 2 meter. அதோட மீனிங் என்னது 10 power minus 1 meter. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டுருங்க. சரியா? and turns is 20. அப்ப என்னங்கிறது 20 is rotated about its vertical diameter with an angular speed. angular speed னா omega 50 radian per second. இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது 3 into 10 power minus 2 Tesla. ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் அண்ட் ஆவரேஜ் இஎம்எஃப். மேக்ஸிமம் இஎம்எஃப் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், என்ன பாத்தீங்கன்னா NBA ஒமேகா. எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு, கரெக்ட்டுங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ங்கிறது 20, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது 3 × 10⁻². ஏரியா டைரக்டா கொடுக்கல, அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அது சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில்னா ஏரியா என்னது, πr². அப்ப 3.14 × 10⁻⁻1 the whole square into omega, that is 50. ஓகேங்களா? So this is a simple calculation தான். So once you calculate you will get the answer. I will just write down the answer because இது ரொம்பவே சிம்பிளான ஒரு question தான். So EMF maximum நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.942 volt. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். So this is the third question. Okay, EMF maximum கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அவங்க மேக்ஸிமம் மட்டும் கேட்கல, ஆவரேஜ் கேட்டாங்க. இப்போ ஆவரேஜ் இஎம்எஃப்னு வந்துட்டீங்கன்னா அதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜா என்னது, நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டலால டிவைட் பண்ணுவீங்க, கரெக்டா? சோ இந்த இடத்துல ஆவரேஜ் இஎம்எஃப்னா எதை ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இஎம்எஃப் அண்ட் மினிமம் இஎம்எஃப் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா 2ஆல டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் இஎம்எஃப் நம்மளுக்கு தெரியும். இப்போ மினிமம் இஎம்எஃப் பாத்தீங்கன்னா 0வா இருக்கும், பிகாஸ் மினிமம் இஎம்எஃப் இஸ் 0 பிகாஸ் இஎம்எஃப் ஓட ஃபார்முலா என்னது, NBA ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டி. சைன் ஒமேகா டியோட மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அதோட மினிமம் வேல்யூ என்னது 0. அப்போ இஎம்எஃப்பும் என்னவாயிரும், 0 ஆயிரும். புரிஞ்சுச்சுங்களா? சோ இஎம்எஃப் ஆவரேஜோட வேல்யூ என்னவா வரும் உங்களுக்கு, ஜஸ்ட் இஎம்எஃப் மேக்ஸிமம். இஎம்எஃப் மேக்ஸிமம்ங்கிறது 0.942. அதை எதால டிவைட் பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ யூ ஷுட் கெட் 0.471 வோல்ட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், சேம் क्वेश्चंस தான், அப்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன்ல இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம். செகண்ட் சப்டிவிஷன், if the coil has a resistance of 10 ohm, அப்ப Rங்கிறது 10 ohm இருந்துச்சுன்னா calculate the maximum current in the coil. I max கேட்டிருக்காங்க. அப்ப I max ஓட ஃபார்முலா இப்பதான் நம்ம சொன்னோம், EMF maximum divided by R. கரெக்ட்டுங்களா? EMF maximum உங்களுக்கு என்ன வந்துச்சு, 0.942. R என்னது நம்மளுக்கு 10, கரெக்ட்டுங்களா? அப்போ 0.0942 ஆம்பியர். முடிஞ்சிச்சா? ஆவரேஜ் பவர் லாஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது. ஓகேங்களா? இப்போ I மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்க, சோ I மேக்ஸிமம் போட்டாச்சு. அடுத்த பவரோட ஆவரேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. பவரோட ஆவரேஜ் வேல்யூக்கு நான் இப்படி எழுதலாமா, இஎம்எஃப் ஓட ஆவரேஜ் வேல்யூ டிவைடட் பை ஆர். இது என்ன ஃபார்முலா, பவர் இஸ் ஈக்குவல் டு V²/R ன்னு சொன்னோமா, அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுறோம். மேக்ஸிமம் பவர் கேட்டாங்கன்னா இஎம்எஃப் ஓட வேல்யூ நீங்க மேக்ஸிமம் எடுக்கணும். ஆவரேஜ் பவர் கேட்டாங்கன்னா நீங்க இஎம்எஃப் ஓட வேல்யூ ஆவரேஜ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? சோ இஎம்எஃப் ஓட ஆவரேஜ்னா 0.471 the whole square divided by R. ஆறுங்கிறது நம்மளுக்கு 10. ஓகேங்களா? சோ இத ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சோ the final answer is 0.022 watt. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கான 3 questions. சோ இந்த question இப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் question இங்க இருக்கு. ஆன்சரோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது, ஆன்சரோட செகண்ட் சப்டிவிஷன் இது. சோ that's it for electromagnetic induction. ரொம்பவே ஒரு சிம்பிளான சாப்டர் தான். பிகாஸ் பாருங்களேன், ஒரு 5 மார்க்ல கூட கேட்டிருக்கிறது டைரக்டான கொஸ்டின் தான். ஜஸ்ட் நீங்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி தான் இருக்குது. சோ ரொம்ப சிம்பிளான லெசன். இதோட ஃபுல் லெக்சர்ஸ் பார்க்கணும்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 2 ஓட PYQ சொல்யூஷன்ஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டினியூஸா என்னால வீடியோஸ் போட முடியும். போர்ட் வீடியோஸ் டேக்ஸ் a little longer for me. சோ அதனாலதான் இந்த ஃபார்மேட் நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். யூ டெல் மீ which is better. ஓகேங்களா? சோ டைம் கன்ஸ்ட்ரெயினும் நம்மளுக்கு இருக்கு. 2 months, under 2 months நம்ம போகணும் அப்படிங்கறனால. And if you have any other suggestions also you can let me know. And if you want the PDF solutions of all these PYQ numericals, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கூடிய விரைவில் வந்து எல்லா சாப்டர்ஸ்க்குமான PYQ numerical solutions PDF அப்லோட் பண்ண போறோம். சோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கறேன். Still then stay tuned. Bye.